ஆனால் இந்த முறை சீமானும் பிரிக்கிறார். இவரும் உள்ளூர்ல பல வகையில் சமூக சேவை செய்தவர். இவர் கள்ளர் மரபை சேர்ந்தவர். சீமானை பொறுத்த வரைக்கும் தன்னை நாடார்னு சொல்லிக்கிறார். ஆனால் அவர் கிறிஸ்தவர் செபாஸ்டியன் சைமன் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ மறவரும் கள்ளரும் தான் இங்கே அதிகம். பட் பிஜேபிக்கு இங்கே ட்ரெடிஷ்னல் சப்போர்ட் இருப்பதால் சீமானும் டஃப் கொடுப்பதால் திரு செல்லூர் ராஜு அவரை ஞாபகப்படுத்தணும்னா தெர்மகோல்னு சொன்னால் எல்லாருக்கும் ஞாபகம் வரும். களம் மற்றும் நம்ம இணையத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுந்தர்சியுடைய குரல்கள் அதிகமாகப்பட்டாலும் தாவேகாவில் நிர்மல்குமார் மிக முக்கியமான போஸ்ட்ல பாஜகவிலிருந்து அதிமுக போய் அதிமுகவிலிருந்து இப்பொழுது தாவேகாவுக்கு வந்திருக்கிறார். ராஜா மன்னார்குடியை தக்க வைக்கிறார். திரு கருணாஸ் தன்னை முக்குலத்தோர் என்று சொன்னாலும் அவர் கிறிஸ்தவர் என்பது களத்தில் தெரிந்துள்ளதாலும் செந்தில்நாதனுடைய செல்வாக்கின் அடிப்படையில் இந்த தொகுதியை சிவகங்கை அதிமுக கைவசமே. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. iPlus 4ஆம் தூண் இணைந்து தேர்தல் திருவிழா 2026 இது சென்ற முறை போலவே 4 முனை போட்டியாக இருக்கிறது. 4 முனை போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? திமுக, அதிமுக, தாவேகா, நாம் தமிழர். இந்த 4 வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்ட பிறகு முந்தைய முறை யார் வெற்றி பெற்றார்கள், இந்த முறை யாருக்கு வாய்ப்புள்ளது என்று 234 தொகுதியிலும் காண இருக்கிறோம். வாருங்கள் பார்க்கலாம். நான் மதுரை மாவட்டத்தில் இருக்கிற தொகுதியில அவுட்டர்ல இருக்கிற மேலூர், திருமங்கலம், சோழவந்தான், திருப்பரங்குன்றம் மற்றும் முஸ்லம்பட்டியையும் இதை தொடர்ந்து உள் மாவட்டங்களை உள்ள இருக்கிற தொகுதியும் பார்ப்போம். நாம் இப்போ மதுரைக்கு உள்ளுக்குள்ள, அதாவது இப்ப சென்னை எப்படிப்பா வட சென்னை தென் சென்னை அப்படின்னு பிரிக்கிறோமோ, மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, இதுக்கப்புறம் மதுரை, மத்திய மதுரை, சென்ட்ரல் மெட்ராஸ்னு சென்ட்ரல் மதுரைன்னு சொல்லி 5 தொகுதிகளாக இதுல பல அமைச்சர்கள் நிற்கிறார்கள். இந்த தொகுதி உள்ள டீட்டெயில்ஸ் இதுல 4 முனை போட்டி எப்படின்னு பார்ப்போம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது மதுரையின் மேலூர் தொகுதி. இந்த தொகுதிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு சொன்னால் 234 தொகுதிகளுக்கும் 4 கூட்டணியின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு இந்த தொகுதி மாத்திரம் காங்கிரஸ் அறிவிக்காமல் இருந்தது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் சார்பாக விஸ்வநாதன் நிற்கிறார் கை சின்னத்தில். இவருக்கும் இந்த ஊருக்கும் சம்பந்தமே இல்லை. இவர் காஞ்சிபுரத்தின் முன்னாள் எம்பி. அதிமுக சார்பாக செல்வம், நாம் தமிழர் சார்பாக கோட்டைக்குமார் மற்றும் தாவேகா சார்பாக மதுரை வீரன். ஸோ இந்த தொகுதியுடைய ட்ராக் ரெக்கார்டு பார்த்தா 2011, 16, 21 3 முறையும் அதிமுக தொடர்ச்சியாக வெல்லும் தொகுதி. 2011 24,462 வாக்கள், 2016 19,723 வாக்கள், 2023 35,162 வாக்கள். தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெற்ற தொகுதி. இந்த முறையும் அதிமுகவின் செல்வம் இதை தொடர்ந்து வெற்றி பெறுகிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி மதுரை கிழக்கு தொகுதி, ஒரு விவிஐபி தொகுதி. இவர் அந்த அளவுக்கு வெளியில தெரியாட்டி கூட திமுக உள்வட்டங்களில் சொல்வது அதிகமாக சம்பாதிச்சதுன்னு சொல்றதா, பார்ட்டி ஃபண்டு கொடுத்தது என்றால் செந்தில் பாலாஜியோடு போட்டி போட்டு வெற்றி பெற்றது மூர்த்திம்பார். இவருடைய மகள் கல்யாணத்துக்கு 350 கோடிக்கு செலவு பண்ணவர் இவர். திருச்சி கிழக்கில் திமுக வேட்பாளர். அதிமுகலேருந்து மங்களம் மகேந்திரன், நாம் தமிழரில் செல்வம், தாவேகாலேருந்து கார்த்திகேயன். இந்த தொகுதியை 2011 அலையின் போது அதிமுக 28,755 ஜெயிச்சிருக்கு. ஆனால் 2016 32,772 வாக்குகளில் தோல்வியுற்றது. மீண்டும் திமுக 49,604 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. மூர்த்தி பெயரில் மிகப்பெரிய கெட்ட பெயர் தொகுதிக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று அவர் போகும் சில ஊர்களில் எதிர்ப்பு குரல்கள் வந்தாலும் இந்த முறையும் மூர்த்தி வெல்வார் என்பதே களத்தின் நிலம். நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதி சோழவந்தான். இதுல திமுக சார்பாக வெங்கடேசன், அதிமுகவின் மாணிக்கம், நாம் தமிழ்ல நாகலட்சுமி, தாவேகால கருப்பையா. இந்த மதுரையில் இருக்கிற சோழவந்தான் தொகுதி ட்ராக் ரெக்கார்டை பார்த்தால் 2011 36,608 வாக்குகளில் அதிமுக கூட்டணி வென்றது. 2016 கொஞ்சம் லீடு குறைஞ்சி 24,887 வாக்குகளில் தக்க வைத்தது. ஆனால் 2021 17,045 வாக்குகளில் திமுக வென்றது. இப்பொழுது சற்று இழுபறி இருக்கிறது. அட்வான்டேஜ் வெங்கடேஷ். நாம் அடுத்து பார்க்கிற இருக்க தொகுதி மதுரை தெற்கு தொகுதி. இது ஒரு முக்கியமான தொகுதி. பாஜகவின் துணைத் தலைவர் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் நிற்கிறார். திமுக சார்பாக பூமிநாதன் நிற்கிறார். பாஜக அதிமுக கூட்டணியில் ராமஸ்ரீனிவாசன் பாஜக சார்பாக, நாம் தமிழரில் சுமதி, இதில் ஜோ பீட்டர் தாவேகாலேருந்து. இந்த தொகுதியுடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தா மதுரை தெற்கில் 2011
அலையின் போதே 45,451 வாக்குகளில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. கூட்டணி இல்லாமல் 234 தொகுதியிலும் தனியாக களம் கண்ட போதே அதிமுக 23,763, சென்ற முறை 6,515 வாக்குகளில் திமுக மீண்டும் கைப்பற்றியுள்ளது. களத்தை பொறுத்தவரை பூமிநாதன் ஓரளவுக்கு செல்வாக்கு மிகுந்தவராக இருந்தாலும் ராமசீனிவாசனுக்கு ஆதரவாக அமித்ஷா, மோடி போன்றவர்கள் எல்லாம் செய்ய இருப்பதனால் தற்போது இழுபறி என்ற நிலைமைக்கு சென்று அட்வான்டேஜ் ராமசீனிவாசன் என்று மாறியுள்ளது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி மதுரை வடக்கு தொகுதி. இந்த தொகுதியில கொஞ்சம் கான்ட்ரவர்சி நிறைய இருக்கும். இதுல திமுக சார்பாக நிற்பது தளபதி. இவர் யாருன்னு சொன்னால் கிட்டத்தட்ட மு.க. அழகிரியின் வலது கையாக இருந்து தற்போது இந்த பக்கம் இங்கே சீட்டு வாங்கியிருக்கார். அதிமுக சார்பாக பி. சரவணன். இவர் பல கட்சிகளுக்கு போய் சென்ற முறை பாஜகவுக்கு போயிட்டு திருப்பி அதிமுகவுக்கு சென்று எம்பி தொகுதியில் 2024 3வது இடத்துக்கு தான் போனார். ராமசீனிவாசன் 2வது இடத்துக்கு வந்தவர். இப்பொழுது அதிமுக சார்பாக நிற்கிறார். நாம் தமிழரில் திருநாவுக்கரசு, தாவேக்கால கல்லணை என்று நிற்கிறார். மதுரை வடக்கின் ட்ராக் ரெக்கார்டு பார்த்தா 2011 அலையின் போது 46,400 ஜெயிச்சாங்க. 2016 18,839 ஜெயிச்சிருக்காங்க. 2021 திமுக 22,916 வாக்கள் அதிகம் பெற்று கைப்பற்றியது. ஆனாலும் தளபதி பெயரில் தொகுதியில் உள்ள பெயர்கள் திரு சரவணன் தனிப்பட்ட முறையில் டாக்டராக பல்வேறு களப்பணிகள் செய்துள்ளார் என்பதும் தற்போது கூட்டணி பலத்தாலும் இழுபறியாக உள்ளது. வாய்ப்பு சரவணனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தற்போது நாம் அடுத்து பார்க்கிறது முக்கியமான தொகுதி. முன்னாள் அமைச்சர் அதிமுகவின் திரு செல்லூர் ராஜு. அவரை ஞாபகப்படுத்தணும்னா தெர்மகோல்னு சொன்னா எல்லாருக்கும் ஞாபகம் வரும். அவரை எதிர்த்து திமுகவில் ரகு பாலாஜி, அதிமுகவில் செல்லூர் ராஜு, நாம் தமிழரில் விக்னேஷ்குமார் மற்றும் தாவேக்கால எஸ்ஆர் தங்கபாண்டி. மதுரை மேற்கு தொகுதி ட்ராக் ரெக்கார்டு தொடர்ச்சியாக அதிமுக ஜெயிப்பது. 2011 38,761 வாக்கள், 2016 16,398 முன்னிலை, 2021 9,121 முன்னிலை என்றாலும் தற்போதும் செல்லூர் ராஜு ஜெயிக்கிறார். இவர் தன்னுடைய வெற்றியை தாண்டி பக்கத்து தொகுதிகளையும் ஜெயிக்கணுங்கிறதான் நிலைமை. நாம் அடுத்து பார்க்க இருக்கும் தொகுதி மதுரை மத்திய அல்லது மதுரை சென்ட்ரல். இதில் முக்கியமான வேட்பாளர் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். இவர் ஒரு பிரபலமானவர்னா இவரை எதிர்த்து அதிமுக சார்பாக தேசிய சண்முகமுடைய அவருடைய கட்சியின் சார்பாக புதிய நீதி கட்சி சார்பாக சுந்தர் சி, குஷ்புவுடைய கணவர் இயக்குனர் சுந்தர் சி நிற்கிறார். நாம் தமிழர்லேருந்து அப்துல் ஹக்கீம் மற்றும் தாவேக்காலேருந்து முஸ்தபா நிற்கிறார்கள். இந்த தொகுதியில் 2011 அலையின் போது அதிமுக 19,560 வெற்றி பெற்றிருக்கு. 2016 திரு பழனிவேல் தியாகராஜன் வெற்றி பெற்றார். மீண்டும் 2021 தியாகராஜன் வெற்றி பெற்றிருக்கிறார். களம் மற்றும் நம்ம இணையத்திலெல்லாம் பார்த்தீங்கன்னா சுந்தர்சியுடைய குரல்கள் அதிகமாக பட்டாலும் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவருடைய குடும்பத்திற்கு தனிப்பெயர் இருக்கு. ஸோ இவர் மீண்டும் வெல்வார் என்பதே நிலைமை. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது மிக முக்கியமான தொகுதி திருப்பரங்குன்றம் தொகுதி. கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இந்த ஊரை அயோத்திக்கு இணையாக மதவெறி தூண்டுவதற்கு திமுக பயன்படுத்தி கொண்டாலும் இந்த தொகுதியுடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அதிமுக வெற்றி பெறும் வரும் தொகுதி. திமுகவில் கிருத்திகா தங்கபாண்டியன் போட்டியிடுகிறார். அதிமுகவில் எம்எல்ஏ ராஜன் செல்லப்பா. இதிலிருந்து நாம் தமிழர்லேருந்து சத்யாதேவி மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார். தாவேக்காவில் நிர்மல்குமார் மிக முக்கியமான போஸ்ட்ல பாஜகவிலிருந்து அதிமுக போய் அதிமுகவிலிருந்து இப்பொழுது தாவேக்காவுக்கு வந்திருக்கிறார். 2011 இந்த தொகுதியை 48,000 வாக்கில் வெற்றி பெற்றனர். 2016 22,000. போன முறையும் இரட்டைலை தான் இங்கே 29,989 ஜெயிச்சது. இந்த முறையும் ராஜன் செல்லப்பா எளிதாக வெற்றி பெறுகிறார். அடுத்து பார்க்க இருக்கிறது மதுரையை ஒட்டியுள்ள திருமங்கலம் தொகுதி. இதுவும் ஒரு விஐபி தொகுதி. முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தொகுதி தொடர்ச்சியாக வெற்றி பெறும் தொகுதி. அவரை எதிர்த்து திமுகவில் சேடப்பட்டி மணிமாறன், இது நாம் தமிழரில் முனீஸ் மற்றும் தாவேக்கால சதீஷ்குமார். திருமங்கலம் தொகுதியை 2011 26,367, 2016 23,590 மற்றும் 2021 14,087 தொடர்ச்சியாக அதிமுக கைவசம் கைப்பற்றி கிரிப்போட வச்சிருக்கார். இந்த முறையும் திரு உதயகுமார் அதிமுக வெற்றி பெறுகிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தொகுதி. இந்த உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வருகின்ற தொகுதி. இதுல திமுக கூட்டணியில் சரவணகுமார் நிறுத்த வைக்கப்பட்டுள்ளார். அதிமுக சார்பாக மகேந்திரன், நாம் தமிழரில் அபிராமி தனபால், தாவேக்காலிருந்து விஜய் மகாலிங்கம்.
உசிலம்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் 2011 அதிமுக கூட்டணி சார்பாக அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் நின்று 15,320 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. 2016 32,906 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. 2021 சற்றே குறைந்து 7,477 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் இந்த போட்டியில் திமுக நிற்காம இந்த தொகுதியை காங்கிரசுக்கு கொடுத்திருப்பதே ஒரு சின்ன இண்டிகேஷன். ஏன்னா இந்த உசிலம்பட்டி தொகுதிங்கிறது தேனி பாராளுமன்றத்துக்கு கீழே வருது. தேனி பாராளுமன்றத்தில் இப்பொழுது எம்பியாக இருக்கிறது தங்கத்தமிழ்ச்செல்வன். அவரை அந்த பக்கம் எதிர்த்து நின்னது டிடிவி. அவர் யார் சப்போர்ட்ல நின்றார்னா இது ஓபிஎஸும் தங்கத்தமிழ்ச்செல்வனும் இருந்து கூட உசிலம்பட்டி சீட்டையே காங்கிரஸ் கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட திமுக இந்த தொகுதியை தனக்கு வாய்ப்பு இல்லைன்னு காங்கிரஸ்ட தள்ளி இருக்காங்க. வெற்றி வாய்ப்பு அதிமுக கூட்டணியில் மகேந்திரனுக்கு. பார்க்க இருக்கிற மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 6 தொகுதிகள்: கந்தர்வக்கோட்டை, விராலிமலை, திருமயம், புதுக்கோட்டை, ஆலங்குடி, அறந்தாங்கி. இதில் விராலிமலை அமைச்சர் தொகுதி முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், திருமயம் அமைச்சர் ரகுபதி தொகுதி, ஆலங்குடி அமைச்சர் மெய்யநாதன் தொகுதி. ஸோ சின்ன மாவட்டம்னாலும் நிறைய அமைச்சர்கள் உள்ள விஐபி மாவட்டம். இந்த மாவட்டத்தின் 4 அணிகளின் வேட்பாளர்கள் யார், வெற்றி வாய்ப்பு யாருக்கு, எல்லாவற்றையும் பார்க்கலாம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி கந்தர்வக்கோட்டை. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில் இது கம்யூனிஸ்ட் சார்பாக நிற்கிறார்கள். அதை தாண்டி அதிமுகவில் உதயகுமார், நாம் தமிழில் நதியா தமிழ்ச்செல்வன், இதில் தாவேக்கால என் சுப்பிரமணி. அதிமுக 2011 பெரும் கூட்டணி இருந்த பொழுது 19,699 வாக்குகளில் வெற்றி பெற்றார்கள். மீண்டும் 2016 தனியாக 3,047. ஆனால் சென்ற முறை இது கூட்டணியில் இருந்த சிபிஎம்முக்கு போயிருக்கு. இந்த முறையும் வெற்றி வாய்ப்பு இவரை நோக்கி இருக்கு. பட் சமீபத்தில் வரும் தகவல்கள் ஒரு நல்ல போட்டியை காட்டுகிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி. முக்கியமான தொகுதி. இங்கே முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் அவர்கள் வெற்றி பெற்று வரும் தொகுதி. அவரை எதிர்த்து திமுகவில் செல்லப்பாண்டியன், நாம் தமிழர்ல சத்யாலட்சுமி, தாவேக்கால பி முருகேசன். ஸோ இந்த புதுக்கோட்டையில் உள்ள விராலிமலை தொகுதியை 2011 விஜயபாஸ்கர் 39,309 வாக்குகளில் வெற்றி பெற்றார். 2016 கூட்டணி இல்லாமல் தனியாகவே நின்ற பொழுதும் 8,447 வெற்றி பெற்றார். 2021 மீண்டும் 23,598 வெற்றி பெற்றார். விராலிமலை தொகுதி அதிமுக கைவசம் திரு விஜயபாஸ்கர் கையிலேயே இருக்கும். அவர்தான் அடுத்த எம்எல்ஏ. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி புதுக்கோட்டை தொகுதி. புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை தொகுதி. இந்த தொகுதி தொடர்ச்சியாக திமுக கைவசமே இருக்கிறது. அங்கே திமுக சார்பாக முத்துராஜா, அதிமுக கூட்டணியில் பாஜக சார்பாக ராமச்சந்திரன், நாம் தமிழர்ல எழிலரசி, இதுல இருந்து தாவேக்காலிருந்து ஷரீஃப். புதுக்கோட்டை தொகுதியில் 3,101 வாக்குல எதிர்ப்பு அலை உச்சத்தில் இருந்த பொழுதும் திமுக கூட்டணி 3,104 வாக்குகளிலும் 2016 2,084 வாக்குகளும் வெற்றி பெற்றது. 2021 இது 13,001 வாக்குகளாக உள்ளது. தற்போது களத்தை பொறுத்தவரை முத்துராஜா முன்னணியில் இருப்பதாக இருந்தாலும் திரு ராமச்சந்திரன், பாஜகவின் ராமச்சந்திரன் அங்கே பெரிய கூட்டம் போட்டு திரு அமித்ஷா அவர்களையும் அழைத்து வந்து கூட்டம் போட்டு நல்ல அளவில் பூத் மேனேஜ்மெண்ட்டை காட்டியிருக்கார் என்று கேட்டு வாங்கப்பட்ட தொகுதி. ஒரு போட்டி நிலவுகிறது. அட்வான்டேஜ் திமுக. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி திருமயம் தொகுதி. திருமயம் தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் ரகுபதியுடைய தொகுதி. இவர் அதிமுகவிலிருந்து திமுக போய் இப்போ திமுகவில் சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். இப்பொழுது கனிம வளத்துக்கு மாற்றப்பட்டுள்ளார். இவரை எதிர்த்து போட்டியிடுபவர் வைரமுத்து, அதிமுக கூட்டணியில். இது நாம் தமிழரிலிருந்து லட்சுமி சீனிவாசன், தாவேக்காலிருந்து சிந்தாமணி. இது 2011 31,135 வாக்குகளில் இவர் வெற்றி பெற்றாலும் 2016 வைரமுத்துவே நின்றார். ஆனால் 766 தோற்றார். இவர் நல்ல உழைப்பாளி, சொல்ப வாக்குகளில் தோற்றார் என்று ஜெயலலிதா அவர்கள் இவர் கதர்வாரிய தலைவராக போட்டவர். தொடர்ந்து மேலிடத்தோடு நட்பில் உள்ளவர். 2021 1382 வாக்கு. இதுவாவது கூட்டணி இல்லாத காலம். கூட்டணி இருந்த பொழுதும் திமுக 1382 வாக்குல தான் ரகுபதியால் வெல்ல முடிஞ்சது. தற்போது களத்தில் ரகுபதிக்கு எதிரான அலை உள்ளதால் திரு வைரமுத்து முந்துகிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி புதுக்கோட்டை ஆலங்குடி தொகுதி. ஆலங்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமைச்சர் மெய்யநாதன் திமுக தொடர்ந்து வெற்றி பெற்று வரும் தொகுதி. அவரை எதிர்த்து அதிமுக கூட்டணியில் விமல், நாம் தமிழரில் ராஜாராமன், தாவேக்காவில் துரை கந்தசாமி. 2011
பெரும் எதிர்ப்பலையின் போது அதிமுக 5127 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. 2016 திமுக 9900 அதிகம் பெற்று கைப்பற்றியது. மீண்டும் 2021 25,847 வாக்குகள் வாங்கி மெய்யநாதன் அமைச்சரானார். இந்த முறையும் ஆலங்குடி தொகுதி திமுக வசம், மெய்யநாதனே எம்எல்ஏ ஆகிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி அறந்தாங்கி தொகுதி. இந்த தொகுதி ஒரு விதத்தில் மிக முக்கியமான தொகுதி. இங்கே புகழ்பெற்ற திருநாவுக்கரசர் அதிமுக சார்பாக, அதாவது 1996 எலெக்ஷன்ல ஜெயலலிதா தன்னுடைய பர்கூர் தொகுதியில் தோற்ற போதும் அதிமுகவில் அந்த நேரத்தில் வெற்றி பெற்ற திருநாவுக்கரசுடைய மகன் ராமச்சந்திரன், அவரை எதிர்த்து அதிமுகலேருந்து கவிதா ஸ்ரீகாந்த், நாம் தமிழரில் முத்துலட்சுமி, தாவேக்காலேருந்து முகமது பர்வேஸ். ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் 2011 வெற்றி பெற்றிருக்கு. 2016 அதிமுக மீண்டும் 2011 16,656 கூட்டணி அலை போது மீண்டும் தனியாக நின்னப்ப 2,291. 2021 இந்த தொகுதி 30,891 வாக்குகளில் திமுகவுக்கு சென்றது. இந்த முறை கவிதா ஸ்ரீகாந்த் நல்ல உழைப்பை கொடுத்தாலும் களத்தில் திருநாவுக்கரசர் இறங்கி தன் மகனை ஜெயிக்கணும்னு போடுறார். அவருக்கு தொகுதியில் உள்ள கான்டாக்டில் ராமச்சந்திரன் தப்பித்து வெற்றி பெறுவார். நாம் பார்க்க போகிறது தஞ்சாவூர் மாவட்டம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் 8 தொகுதிகள் இருக்கிறது. அவை தஞ்சாவூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி. இந்த 8 தொகுதியில் 4 முனை போட்டி, 4 கூட்டணிகள் சார்பாக யார் நிற்கிறார்கள், அது இந்த தொகுதிகளின் முன்னாள் வரலாறு 2011, 16, 21 யார் ஜெயிச்சாங்க, இந்த முறை யாருக்கு வெற்றி வாய்ப்பு, மக்கள் யார் பக்கம், எல்லாவற்றையும் விரிவாக பார்ப்போம். தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் தொகுதியை பார்க்கிறோம். இது ரிசர்வ் தொகுதி, பட்டியல் ஜாதியினருக்காக. இதன் தற்போதைய வேட்பாளர் கல்வி அமைச்சர் கோவி செழியன், உயர்கல்வி அமைச்சர் கோவி செழியன். அதிமுக சார்பாக இளமதி, நாம் தமிழரில் திவ்ய பாரதி, தாவேகாவில் பிரபாகரன். கடந்த 3 முறை தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறும் தொகுதி திருவிடைமருதூர். 2011 394 வாக்குகளில் திமுக வெற்றி பெற்றது. 2016 532 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2021 இது 10,680 என்று மாறி உள்ளது. களம் தொடர்ச்சியாக கேவி செழியனுக்கே இதாக இருக்கு. கொஞ்சம் ஃபைட் இருக்குங்கிறாங்க, பட் அட்வான்டேஜ் கேவி செழியன். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி கும்பகோணம் தொகுதி. கோவில் மாவட்டம், கோவில்கள் நிறைந்தது. தற்போதைய எம்எல்ஏவாக தொடர்ந்து 2 முறைக்கு மேலே இருப்பவர் சாக்கோட்டை அன்பழகன், திமுக. அவரை எதிர்த்து அதிமுகவில் அசோக்குமார், இது நாம் தமிழர் மோ ஆனந்த் மற்றும் தாவேகாலேருந்து வினோத். 2011 திமுக, 2016 21 திமுக. 2011 1272 வாக்குகள், 2016 8457 வாக்குகள் முன்னிலை பெற்று வெற்றி பெற்றது. 2021 31,181. களத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியிலேயே கூட சாக்கோட்டை அன்பழகன் மேல ஒரு பெரிய அளவில் அதிருப்தி இருக்கு. சில ஊர்களில் இவரை எதிர்த்து மக்கள் குரல் கொடுத்தாலும் அட்வான்டேஜ் சாக்கோட்டை அன்பழகன், திமுக தான் இந்த தொகுதி. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி பாபநாசம் தொகுதி. பாபநாசம் தொகுதியை பொறுத்தவரை இங்கே திமுகவின் ஷாஜகான் நிற்கிறார். அதிமுகலேருந்து சண்முக பிரபு நிற்கிறார்கள். நாம் தமிழரிலிருந்து அனீஷ் பாத்திமா மற்றும் தாவேகாலேருந்து அசாருதீன். 2011 பெரிய அலையின் போது 18,007 வாக்குகளில் வெற்றி பெற்றனர். 2016 இங்கே 24,000 வாக்குகளில் அதிமுக வென்றது. 2021 இந்த சிம்பல் தப்பு, மனிதநேய மக்கள் கட்சியின் ஜவஹருல்லா 16,273 வாக்குகளில் வெற்றி பெற்றார். தற்போது களம் மிகவும் ஒரு இழுபறி என 3 வேட்பாளர்கள் இங்குள்ள பிரதான ஜாதியான இஸ்லாமிய சமூகத்தை நோக்கி இருந்தாலும் அட்வான்டேஜ் சண்முக பிரபு என இவங்க பிரிப்பாங்கன்னு, இல்லைன்னா AM ஷாஜகான் வெற்றி பெறலாம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது கோவில் நகரம் திருவையாறு. திருவையாறில் திமுகவின் தற்போதைய எம்எல்ஏ துரை சந்திரசேகர், அதிமுகலேருந்து வேலு கார்த்திகேயன், நாம் தமிழர் செந்தில்நாதன் மற்றும் தாவேகால மணிகண்டன். திருவையாருடைய ரெக்கார்டை பார்த்தால் 2011 பெரும் அலையின் போது 12,962 வாக்குகளில் அதிமுக வெற்றி பெற்றது. திமுக 2016 14,343 வாக்குகள் அதிகம் பெற்றது. மீண்டும் 2021 53,000 வாக்குகள் அதிகம் பெற்றுள்ளது. திருவையாறு தொகுதி திமுக எளிதாக வெற்றி பெறுகிறது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது தஞ்சாவூர் தொகுதி, தலைநகர் தஞ்சாவூர் தொகுதியை. தஞ்சாவூரில் கடந்த 2011-16 அதிமுக வெற்றி பெற்றுள்ளது. இங்கே திமுக சார்பாக ராமநாதன், அதிமுக கூட்டணியில் பாஜகவிலிருந்து கருப்பு முருகானந்தம், இதில் நாம் தமிழரில் கிருஷ்ணகுமார், தாவேக்கால விஜய் சரவணன். 2011
அதிமுக 7329 வாக்குகளையும் 2016 26,874 வாக்குகளில் வெற்றி பெற்றிருந்தாலும் 2021 47,149 வாக்குகள் பெற்று திமுக கைப்பற்றிய தொகுதி இந்த முறையும் இது அதிமுகவிற்கு போக வாய்ப்பு இருக்கிறது. கருப்பு முன்கானந்தம் சற்றே ஃபைட் நல்லா கொடுக்கிறார், பட் அட்வான்டேஜ் ராமநாதன். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி ஒரத்தநாடு தொகுதி. ஒரத்தநாடு தொகுதியில் போட்டியிடுபவர் முன்னாள் அமைச்சர் திரு ஆர் வைத்தியலிங்கம். இவர் அதிமுகவில் அமைச்சராக இருந்து திரு ஓபிஎஸோடு இருந்தவர். ஓபிஎஸ்க்கு முன்பாகவே போய் திமுகவில் சேர்ந்தவர். அவரை எதிர்த்து அதிமுகவில் எம் சேகர், நாம் தமிழரில் திருமுருகன், தாவேக்கால அரவிந்த். ஒரத்தநாடை பொறுத்த வரைக்கும் 2011 32,644 வாக்குகளில் திரு வைத்தியலிங்கம் வெற்றி பெற்றார். 2016 கூட்டணி இல்லாத போது 3645 தோற்றார். மீண்டும் 2023 28,835 அதிமுக சார்பாக வெற்றி பெற்ற வைத்தியலிங்கம் இப்ப திமுக சார்பாக நிற்கிறார். களம் இழுபறியாக இருந்து ஃபைட் எம் சேகர் பெரிதாக கொடுத்தாலும் வைத்தியலிங்கம் இரட்டையிலை பலத்தோடு தன்னுடைய சுய செல்வாக்கம் கொண்டதனால் அவர் முந்துவதற்கே வாய்ப்பு என்பது என்னுடைய கருத்து. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தற்போது வெற்றி பெற்றுள்ள தொகுதி தான். அதன் சார்பாக அண்ணாதுரை நிற்கிறார். அதிமுகவில் CV சேகர், நாம் தமிழர்ல கண்ணன், தாவேகால மதன். 2011 அந்த எதிர்ப்பு அலையின் போது காங்கிரஸ் 8,779 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. 2016 அதிமுக கூட்டணியே இல்லாமல் 12,358 ஜெயிச்சிருக்கு. 2021 திமுக மீண்டும் கைப்பற்றி உள்ளது. தற்போதும் திமுகவிற்கே வாய்ப்பு அதிகம். அடுத்து நம்ம பார்க்கறது தஞ்சாவூரின் பேராவூரணி தொகுதி. இந்த தொகுதி தற்போது திமுக வசம் உள்ளது. திமுக சார்பாக அசோக்குமார் நிற்கிறார். அதிமுகவின் கோவி இளங்கோ, நாம் தமிழர்ல புவனா மற்றும் தாவேக்கால சந்திரகாண்டீபன். இந்த தொகுதி 2011 அதிமுக கூட்டணி சார்பாக தேமுதிக வெற்றி பெற்றது 7,194. 2016 கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்ற போது அதிமுக 995 வாக்குகளில் வெற்றி பெற்றது. 2021 திமுக 23,503 வாக்குகளில் வெற்றி பெற்றது. தற்போது திமுகக்கு அட்வான்டேஜ் திமுக பேராவூரணி. நாம் அடுத்து பார்க்க இருக்கிற மாவட்டம் திருவாரூர். இங்கே திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி, நன்னிலம், திருவாரூர் இந்த 4 தொகுதிகளில் 4 முனை சார்பாக யார் யார் நிற்கிறாங்க, இந்த தொகுதியில் முன்னால் ஜெயிச்சது யாரு, இந்த முறை மக்கள் யார் பக்கம், யார் எம்எல்ஏவாக வாய்ப்பு, எல்லாவற்றையும் விரிவாக பார்ப்போம். நாம் அடுத்து பார்க்க இருப்பது திருவாரூர் மாவட்டம். முதலாவதாக திருத்துறைப்பூண்டி தொகுதி. திருத்துறைப்பூண்டியில திமுக தற்போது கைவசம், திமுக கூட்டணியில சென்ற முறை CPI வெற்றி பெற்ற தொகுதி. அவரே தான் மீண்டும் நிற்கிறார். அவர் திமுக கூட்டணியில் மாரிமுத்து CPI, அதிமுக கூட்டணியில பாலதண்டாயுதம், நாம் தமிழர்ல வினோதினி, தாவேக்கால S பாண்டியன். ஸோ திருத்துறைப்பூண்டியை பொறுத்த வரைக்கும் 2011 22,287 வாக்குகள். இது அதிமுக கூட்டணியில் இருந்த பொழுது வெற்றி பெற்றது. 2016 13,250 வாக்குகள் திமுக கூட்டணி. மீண்டும் 2021 30,068 வாக்குகளில் வெற்றி பெற்றிருக்கு. தற்பொழுது இங்கே கொஞ்சம் நல்ல ஃபைட் இருக்கிறது. பாலதண்டாயுதம் கொடுத்தாலும் வாய்ப்பு மாரிமுத்து திமுக கூட்டணி. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது ஒரு VVIP தொகுதி. திரு TRB ராஜா, அமைச்சர் TRB ராஜா தொகுதி. திமுக சார்பாக TRB ராஜா, அதிமுக சார்பாக காமராஜ், நாம் தமிழரில் பாரதி செல்வன், தாவேக்காவின் ராஜராஜன். மன்னார்குடி தொகுதி தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறும் தொகுதி. 2011 3,982 வாக்குகள், அதாவது பெரிய எதிர்ப்பு அலை இருந்த பொழுதும் வெற்றி பெற்ற தொகுதி. 2016 மீண்டும் 9,900 வாக்குகள் வித்தியாசம். 2021 37,301 வாக்குகள் வித்தியாசம். இந்த முறையும் TRB ராஜா மன்னார்குடியை தக்க வைக்கிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது திருவாரூர் மாவட்டம். இந்த மாவட்டத்தோட ஒரு சிரிப்பு, திரு கருணாநிதி அவர்கள் பிறந்த மாவட்டம் என்பார்கள். இந்த மாவட்டத்தின் மாவட்ட செயலாளர் பூண்டி கலைவாணன் தொடர்ச்சியாக வெற்றி பெறும் தொகுதி. திமுக சார்பாக பூண்டி கலைவாணன், அதிமுக கூட்டணியில் கோவி சந்துரு, நாம் தமிழர் அஸ்வினி மற்றும் தாவேக்கால வீரமணி. திருவாரூர் தொகுதி தொடர்ச்சியாக திமுக வெற்றி பெறும் தொகுதி. 2011 கரண்ட் கட்டு அந்த பிரச்சனை இருந்த போதே 50,249 வாக்குகள். மீண்டும் 2016 68,366 வாக்குகள் முன்னிலை. 2021 51,174 வாக்குகள். இந்த முறையும் திருவாரூர் திமுக சார்பாக பூண்டி கலைவாணன் வெற்றி பெறுகிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதி. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் காமராஜர் தொடர்ந்து 11, 16, 21 வெற்றி பெற்று வருபவர். இந்த முறை திமுக கூட்டணியில SDPஐ சேர்ந்த முகமது முபாரக் நிற்கிறார். காமராஜ் அதிமுக தொகுதி.
நாம் தமிழர்ல தேன்மொழி மற்றும் தாவேக்கால பிரபாகரன். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 11, 16 3 முறை 21 3 முறையும் தொடர்ச்சியாக அதிமுக 10,404 வாக்குகள் 21,276 வாக்குகள் வெற்றி பெற்றது. 2021 4,424 வாக்குகள் அதிகம் பெற்றது. ஆனால் இந்த முறை திமுக தான் நிற்காமல் SDPIக்கு கொடுத்ததே இதில் வெற்றி வாய்ப்பு இல்லை என்று காமராஜர் எளிதாக ஜெயிக்கிறார். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது சிவகங்கை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் 4 தொகுதிகள், காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை, சிவகங்கை. இந்த 4 தொகுதிகளில் 4 கூட்டணிகள் சார்பாக உள்ள வேட்பாளர்கள் முந்தைய 3 தேர்தல்களில் எப்படி ஆச்சு, இந்த முறை மக்கள் யார் பக்கம், எல்லாவற்றையும் விரிவாக காண்போம். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது சிவகங்கை மாவட்டம், சிவகங்கை தொகுதி. இது ஒரு முக்கியமான தொகுதி. என்ன காரணம்னு சொன்னால், இங்கே நடிகர் கருணாஸ் நிற்கிறார். திமுக கூட்டணியில் முக்குலத்தோர் புலிப்படையின் நடத்துபவர். அவரை எதிர்த்து அதிமுகவின் மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன், நாம் தமிழர்ல ஹிந்துஜா, தாவேக்கால குழந்தை ராணி. இது 2011 எதிர்ப்பலையின் போது திமுக 4,382 வாக்குகளில் வெற்றி பெற்றாலும் 2016, 21 ரெண்டிலுமே 2016 6,636 வாக்குகளில் அதிமுக வெற்றி. மீண்டும் 2021 11,253 வாக்குகள் அதிகம் வெற்றி. திரு கருணாஸ் தன்னை முக்குலத்தோர் என்று சொன்னாலும் அவர் கிறிஸ்தவர் என்பது களத்தில் தெரிந்துள்ளதாலும் செந்தில்நாதனுடைய செல்வாக்கின் அடிப்படையிலும் இந்த தொகுதியை சிவகங்கை அதிமுக கைவசமே இருக்கும். நாம் அடுத்து பார்க்க இருக்கிற தொகுதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தொகுதி. ஒரு முக்கியமான விஐபி நிற்கிற தொகுதி. நாம் தமிழர் திரு சீமான் அவர்கள் இங்கே நிற்கிறார் நாம் தமிழர் சார்பாக. அவர் பிறந்த ஊரு இதுதான். எனவே தான் சொந்த ஊர்ல அங்க போட்டி போடுறார். ஆனால் இங்கே கரண்ட் எம்எல்ஏவாக இருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திமுக கூட்டணியில திரு மாங்குடி அவர்கள். அதிமுக சார்பாக அமமுகவை சேர்ந்த திரு தேர்போகி பாண்டி, நாம் தமிழர் சீமான் மற்றும் தாவேக்காலிருந்து DK பிரபு. இவர் டாக்டர், பல் டாக்டர், டென்டிஸ்ட். இவர் இங்க 4 பேர்ல கடந்த இப்பொழுது எம்எல்ஏவாக இருக்கும் மாங்குடி திரு கார்த்தி சிதம்பரத்துக்கு மிக நெருக்கமானவர். ஆனால் இங்க சீமான் உள்ளூரை சேர்ந்தவர். 4 பேருக்கும் போட்டி இருக்குன்னாலும் சென்ற முறை திரு மாங்குடியை எதிர்த்து 2வது வந்தவர் திரு H ராஜா அவர்கள். அவர் ஒரு 53,000 வாங்கினார். தேர்போகி பாண்டி 47,000 வாங்கினார். இவர் வெறும் 5,000 ஓட்டுல ஜெயிச்சார். அவங்க 2 பேரையும் கூட்டினால் அதிமுக மிக எளிதாக வெற்றி பெற முடியும். ஆனா இந்த முறை சீமானும் பிரிக்கிறார். இவரும் உள்ளூர்ல பல வகையில் சமூக சேவை செய்தவர். இந்த தொகுதிக்கு திரு விஜய் அவர்களும் வந்துள்ளார். சமுதாய வழிபாடில் பார்த்தா மாங்குடி அவர்கள் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு சிறு ஜாதியை சேர்ந்தவர், வல்லம்பருங்கிறாங்க. இவர் கள்ளர் மரபை சேர்ந்தவர். சீமானை பொறுத்த வரைக்கும் தன்னை நாடார்னு சொல்லிக்கிறார். ஆனால் அவர் கிறிஸ்தவர் செபாஸ்டியன் சைமன். இவர் மறவர் சமூகத்தை சேர்ந்தவர். ஸோ மறவரும் கள்ளரும் தான் இங்கே அதிகம். பட் பிஜேபிக்கு இங்கே ட்ரெடிஷ்னல் சப்போர்ட் இருப்பதால் ஆரம்பத்தில் அட்வான்டேஜ் பாண்டியாக இருந்தது. பட் சீமானும் டஃப் கொடுப்பதால் தற்போது இழுபறியாக உள்ளது. நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி. திருப்பத்தூர் தொகுதி ஒரு விஐபி தொகுதி. திமுக சார்பாக அமைச்சர் KR பெரிய கருப்பன் இங்கே போட்டி போடுறார். அவர்தான் இப்பொழுதைய எம்எல்ஏ. அவரை எதிர்த்து அதிமுகவில் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியிலிருந்து திருமாறன் போட்டியிடுகிறார். ரம்யா மோகன் தாவேக்காவிலும், ஸ்ரீனிவாச சேதுபதி நாம் தமிழர்களும் நிற்காங்க. 2011, 16, 21 3 முறையும் திருப்பத்தூர் தொகுதியை திரு பெரிய கருப்பன் அவர்கள் திமுக கூட்டணி வெற்றுள்ளது. 2011 1584, 2016 42,004. இந்த இதப்ப அதிமுக தனியா நின்னது ஒரு காரணமாக இருக்கலாம். பட் 2021 37,374 வாக்குகள் அதிகம் பெற்று பெரிய கருப்பன் ஜெயிச்சிருக்கிறார். ஆனாலும் அந்த நேரத்தில் அவருடைய சில வீடியோக்கள் இதெல்லாம் வந்து கூட அதை வெற்றி பெற்றிருக்கார். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், 2024 அதிமுக தனியா நின்றது பாராளுமன்றத்தில். NDA கூட்டணி தனியாக நின்றது. சிவகங்கையில் திரு தேவநாதன் யாதவ் நின்றார் ஞாபகம். அவங்க 2 பேரையும் கூட்டினா அதிமுக கூட்டணி ஒரு 40,000 லீட் இருந்தது. ஆனாலும் எம்எல்ஏ எலெக்ஷன் வர்றப்ப பெரிய கருப்பன் இங்க ஹோல்டு வைக்கலாம். அட்வான்டேஜ் பெரிய கருப்பன். நாம் அடுத்து பார்க்க இருக்கிறது சிவகங்கையில் இருக்கிற மானாமதுரை தனி தொகுதி. இது பட்டியல் ஜாதிக்கான தனி தொகுதி. திமுக சார்பாக தமிழரசி நிற்கிறாங்க. அதிமுக கூட்டணியில் பாஜகவிலிருந்து பாலகணபதி அவர்கள், நாம் தமிழர்ல சண்முக பிரியா, தாவேக்கால இளங்கோவன். சிவகங்கை மானாமதுரை தொகுதி 2011 அதிமுக 14,020 வாக்குகள்,
2016 அதிமுக 14,889 வாக்குகள், ரெண்டுலேயும் அதிகம் பெற்று வெற்றி பெற்றது. ஆனால் 2021 திமுக இதை லீடை தாண்டி மேலும் 14,091 வாக்குகள் அதிகம் பெற்று இதை கைப்பற்றி உள்ளது. இந்த முறை தாமரை முதல் முறையாக இங்கே போட்டி போடுகிறது. நல்ல கடுமையான போட்டி இருந்தாலும் வாய்ப்பு தமிழரசி திமுகவிற்கு தான். iPlus TV, India's #1 QLED TV. Crystal clear picture quality with 3-year replacement warranty. Smart voice, smart entertainment.